ஒரு கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறது ஸ்கிரிப்டிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் ஸ்டெப்பாக ஒரு சில வேலை செஞ்சு கடைசியாக முடிக்கும் போது அப்லோட் பண்ணுறதுல கொண்டு போய் முடிப்போம். ஸோ இதுதான் அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நமக்கு வந்து அங்கங்கே மிகச்சரியாக என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஈஸியானதாகவும் இருக்கும். பொதுவாக பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய காசு செலவு பண்ணி தான் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ டூல்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப சீப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இது ஃப்ரீ டூல்ஸாக இருந்தாலும் எல்லாமே ப்ரொஃபஷனல் லெவலில் உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்ச டூல்ஸ். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? ஒரு ஸ்கிரிப்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நீங்கள் வீடியோவை மாற்றுறதுக்கு அதை எப்படி வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஐடியா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஐடியாவை வந்து ஸ்கிரிப்டாக மாற்றுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து சம்பளத்துக்கு ஆள் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு கூட சரி இந்த மாதிரி நம்மளுக்கும் கூட சம்பளத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூழ்நிலையில் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த ஏஐ மூலமாக இந்த மாதிரியான ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியும். ChatGPT இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக தான் மக்களுக்கு வந்து அக்கௌண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நீங்கள் இந்த ChatGPTயில் கொண்டு போய் போட்டு இதுக்கு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கும். அதுக்காக வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த மூளையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதலாவது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ChatGPTலையும் போய் நீங்கள் இந்த ChatGPTலேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டிங் வந்து உங்களால் இந்த வீடியோவுக்கு உருவாக்க முடியும். ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக அதை வீடியோவாக மாற்றணும். இந்த வீடியோவை மாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற டூல் என்ன அப்படின்னா OBS ஸ்டூடியோ. என்ன OBS ஸ்டூடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த OBS ஸ்டூடியோ சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா அந்த கேமராவில் இருக்கக்கூடிய வீடியோவை இந்த மாதிரியான ஒரு வீடியோ கேப்சர் கார்டு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கேப்சர் கார்டு மூலமாக அந்த கேமராவில் இருக்கிற வீடியோவை ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் அந்த OBSல கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அந்த மைக்கை வந்து நீங்கள் என்ன செஞ்சலாம்னா அந்த ஆடியோ நீங்கள் உள்ள கொண்டு வந்துடலாம். மைக்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த மைக்கில் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அப்போவே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களை சுற்றி நிறைய நாய்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற அந்த பிளகின் மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து நாய்ஸை ரிமூவ் பண்ணி உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரே நேரத்தில் உங்களால் வீடியோவும் ஒரு நல்ல ஆடியோவும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்கள் கையில் ஒரு நல்ல வீடியோ இருக்குது அண்ட் அந்த வீடியோவில் ஏற்கனவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆடியோவும் இருக்குது. பெரிய அளவில் ஆடியோ நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அப்படி எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா DaVinci Resolve. உங்கள்கிட்ட ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இருந்தது அப்படின்னா வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேர் பக்கமும் போகாதீங்க, DaVinci Resolve இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. DaVinci Resolve உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா DaVinci Resolve வந்து அவங்க வந்து பெய்டு வெர்ஷன் வச்சுருக்காங்க, ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்ரீ வெர்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இந்த DaVinci Resolve வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் DaVinci Resolve நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போக 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 இந்த DaVinci Resolve வந்து நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து சூப்பராக பண்ண முடியும். இந்த DaVinci Resolve ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய மற்ற சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பெய்டு சாஃப்ட்வேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஒன் டைம் பேமெண்ட்டில் கூட வாங்க முடியாது. இது எல்லாமே இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ மாதம் நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. நீங்கள் ஒருவேளை DaVinci Resolve நல்லா பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் ஓகே இதை வந்து காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட ஒன் டைம் பேமெண்ட் நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து ஒரு 30,000 rupees நினைக்கிறேன் அதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்து அவங்களால இவ்வளோ சூப்பரான ஒரு சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக
ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டாவின்சி ரிசால்வ் இவங்க வந்து பேசிக்கலி வந்து ஹார்ட்வேர் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி கிடையாது. அவங்களுடைய ஹார்ட்வேருக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கிறனால அவங்க ஒருபொழுதும் இதை வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றவே மாட்டாங்க. அதனால் டாவின்சி ரிசால்வ் பழகிக்கோங்க. ஓகே, என்னோட கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையாங்க, எனக்கு வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து கேடன் லைவ். இந்த கேடன் லைவ் அப்படிங்கிறது ஒன்ஸ் அகேன் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் இதுவும் கூட டீசெண்டாக நிறைய விஷயங்கள் உங்களால் இந்த கேடன் லைவ்ல கூட பண்ண முடியும். நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பட் அதே நேரத்தில் வீடியோ இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பி-ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பி-ரோல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஒரு சில வீடியோஸ் போடுறது, ஒரு சில சூப்பரான மியூசிக் சேர்க்கறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். பொதுவாக மியூசிக் அப்படின்னு சொல்லி வரும்போது, கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மியூசிக் வந்து யூடியூப்பில் வந்து அவங்க ஃப்ரீயாக மியூசிக் கொடுக்குறாங்க. நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ கம்ப்யூட்டருக்குள்ளே போய் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து யூடியூப் வந்து அவங்களுடைய கிரியேட்டர்ஸ்க்காக வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ரீ மியூசிக். ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்தே நீங்கள் மியூசிக் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அந்த யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணும்போது வரவே வராது. இதையும் தாண்டி எனக்கு வந்து இன்னும் ஒரு சில மியூசிக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா mixit.co அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த mixit.co பார்த்தீங்க அப்படின்னா அதில் மியூசிக் மட்டும் இல்லை, அதில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா pexels.com அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பெக்ஸபின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் எல்லாமே சூப்பரான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக உங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கையில் பக்காவான ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது, அதை அப்லோட் பண்ண வேண்டியதானே? இல்லை, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை தம்ப்நெயில் டிசைன் பண்ணும். ஸோ இந்த தம்ப்நெயில் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க தம்ப்நெயில் வந்து போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தம்ப்நெயில் போடணும். இந்த தம்ப்நெயில் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல நம்ம வீடியோவை பார்க்க வரவங்க அந்த தம்ப்நெயில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் அவங்க வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து நல்ல விதத்தில் டிசைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தம்ப்நெயில் டிசைனுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து canva.com. ஸோ canva.com வந்து ஒரு ஆன்லைன் டூல். இந்த canva.com வந்து டாவின்சி ரிசால்வ் மாதிரியே பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கிறாங்க. பட் ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து சரியான விதத்தில் கேன்வா யூஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் காசு கொடுக்காமலேயே நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் கேன்வாவில் பண்ண முடியும். இந்த கேன்வா எதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கேன்வாவில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஈஸியாக வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், உங்களுக்கு தேவையான ஆர்ட் ஒர்க் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க உள்ளே கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாமே உள்ள கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் இதெல்லாம் தேடி வேறு இடத்துக்கு போக வேண்டியதில்லை. இதை விட மேலே இந்த கேன்வா அப்படிங்கிறது வெறுமனே தம்ப்நெயில் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கானது கிடையாது. இந்த கேன்வாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ எடிட்டர் அளவுக்கு இருக்குது, மியூசிக் உள்ள கொடுத்துருப்பாங்க, ஸோ நிறைய வீடியோஸ் உள்ள கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து ப்ரோ வெர்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான மியூசிக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உள்ள கேன்வாவில் நீங்கள் ஒன்ஸ் வந்து உள்ள அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவும் வந்து அந்த மியூசிக் வந்து நீங்கள் கேன்வாவில் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு கேன்வாவில் நம்ம வந்து மியூசிக்லாம் அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக கேன்வாவில் வந்து நீங்கள் சூப்பராக இன்ஸ்டாகிராமுக்கான ரீல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்க்கான ஷார்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேன்வாவில் பண்ண முடியும். கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்ஸ் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஒருவேளை கேன்வா ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான அஃபிலியேட் லிங்க். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் கேன்வா ப்ரோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மந்த் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கேன்வா ப்ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்வாவுடைய ஃப்ரீ வெர்ஷனில் பெரிய அளவு லிமிடேஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுது, ஒரு ஃபோட்டோ நீங்கள் உள்ளே போடுறீங்க, அதுக்கான பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனில் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து ரிமூவ் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியே ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டூல் இருக்குது, பிக்சலர்.
ஸோ பிக்சலருக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து நீங்கள் உள்ளே போட்டு அதுக்கான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த பேக்ரவுண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஷார்ப்பான ஃபோட்டோ போடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி திரும்ப கேன்வாவில் வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை முறை வேணாலும் திரும்ப என்ன செஞ்சுக்கலாம்னா அதை வந்து நீங்கள் கேன்வாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து வீடியோ ரெடியாக இருக்குது, தம்ப்நெயில் ரெடியாக இருக்குது, அப்படின்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னா இல்லை, என்ன ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுடைய தம்ப்நெயில், இந்த தம்ப்நெயில் வந்து வேறு வேறு பிளாட்ஃபார்மில் வேறு வேறு சைஸில் அல்லது வேறு வேறு டிவைசஸில் எந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த தலைப்பு வந்து வேறு வேறு மாதிரி எப்படி வந்து யூடியூப்பில் தெரியும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஃப்ரீயான ஒரு வெப்சைட் இருக்குது. thumbsup.tv அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த தம்ப்நெயில் வந்து வேறு வேறு டிவைசஸில் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு தலைப்பு நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த தலைப்பு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு சைஸில் காட்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து அந்த தம்ப்நெயில் அண்ட் அந்த தலைப்பு இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இதை பார்க்குற ஒரு வியூவருக்கு வந்து இந்த வீடியோக்குள்ளே என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களால கெஸ் பண்ண முடியுமா, அவங்க கெஸ் பண்ணி உள்ள வருவாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது நல்ல ஒரு வெப்சைட். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தம்ப்நெயிலை இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அதை செக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லையே, சின்னதாக பார்க்கும்போது இதை மாற்றினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே போய் நீங்கள் திரும்பவும் அந்த தம்ப்நெயிலை நல்லா எடிட் பண்ணி திரும்ப இன்னொரு முறை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறமா அந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட சூப்பராக நீங்கள் ரெடி பண்ண ஒரு வீடியோ இருக்குது, சூப்பரான ஒரு தம்ப்நெயில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் உங்களால் இப்போ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் இன்னும் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். நிறைய லிங்க்ஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.